இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே.
லூக்கா நற்செய்தி அலகு 10 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புவர் அங்கிருந்தால் நீங்கள் வாழ்த்துக்குரிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறிவிடுகிறோம். ஆயினும் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள். அந்த நாளில் அவ்வூர் பெறும் தண்டனை சோதோம் நகரினர் பெறும் தண்டனை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரிகளே, அக்டோபர் மாதம் என்று சொன்னாலே ஜெபமாலை மாதம் என்று சொல்லுவோம். ஜெபமாலை அன்னையினுடைய பரிந்துரைகளில் நாம் நம்பிக்கை கொண்டவர்களாய், அன்னையின் மீது அன்பும் பாசம் கொண்டவர்களாய், இந்த அன்னையினுடைய பரிந்துரை இந்த மக்களுடைய பாதுகாப்புக்கு காவலுக்கு துணை நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஜெபமாலை பக்தியை வளர்த்து கொள்ளவும் ஜெபமாலையை நம்பிக்கையோடு செய்யவும் இந்த நாளிலே அன்போடு கேட்டுக்கொள்வதோடு ஜெபமாலை அன்னையினுடைய அருளும் ஆசிரும் உங்களோடு தங்கியிருக்க வேண்டும் என்று இந்த நாட்களிலே வேண்டுகிறோம். இன்று குறிப்பாக திருச்சபை புனித காவல் தூதர்களை நினைவு கூறுகிறது. கரிசனையோடு மக்களை எல்லாம் காவல் செய்யக்கூடிய பாதுகாக்கின்ற வாரதூர்களைப் போல நாம் இருக்க வேண்டும் என்று இன்றைய திருவிழா நமக்கு ஒரு அழைப்பை தருகிறது. கடவுள் தான் படைத்த ஒவ்வொரு மனிதரையும் பாதுகாத்து வழிநடத்தும்படி காவல் தூதரை ஒவ்வொருவருக்கும் துணையாக கொடுத்துள்ளார் என்பது நமது கத்தோலிக்க மரபிலான நம்பிக்கையாகும். கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை காக்கிறார் என்பதும் கடவுள் எப்பொழுது நம்மை கண்காணிக்கிறார் என்ற உண்மையும் இதிலிருந்து நன்கு விளங்குகிறது. காவல் தூதர்களுடைய வல்லமையை உணர்ந்த சில தூயவர்களின் புனிதர்களின் கூற்றுகளை நோக்குகிற பொழுது புனித அகஸ்தினார் சொல்லுவதெல்லாம், கடவுளின் குரலாக இந்த காவல் தூதர்கள் இருந்து செயல்படுகின்றார்கள். நாம் கடவுள் விரும்பியதை செய்கின்ற போது நம்மை தட்டி கொடுத்து மனதிலே நிறைவான மகிழ்ச்சியை கொடுத்து அவர்களும் மகிழ்ந்து களி கூறுகின்றார்கள். நாம் கடவுளை விட்டு விலகிச் செல்ல முற்படுகின்ற போது அவரது குரலாய் இருந்து நமக்கு துணையாக கடவுளால் கொடுக்கப்பட்டுள்ள காவல் தூதர்கள் நம்மை தடுத்து நிறுத்துகிறார்கள். இதை நாமும் உரிய நேரத்தில் உணரவில்லையே, என் காவல் தூதர்களுடைய கரங்களை உதறிவிட்டு சென்றேனே என்று கூட தன்னுடைய வாழ்க்கையை பற்றி புனித அகஸ்தினார் தன்னுடைய வரலாற்றிலே எழுதப்பட்டதை நாம் நினைவு கூறுகின்றோம். அதே வேளையிலே ஆண்டவரின் வழியிலே நடந்து அவரின் விருப்பத்தை நிறைவேற்றி அவர் முன்னிலையிலே நம்மை ஒப்பிக்கின்றவர்களை ஆண்டவர் காக்கும் பொருட்டு தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எந்த தீங்குகளோ வாதைகளோ அவர் கூடாரத்தை நெருங்காது என்றும் ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கின்றார். நீ எங்கு சென்றாலும் எவ்வேளையிலும் உன் துன்ப நாட்களிலும் துயரமான தருணங்களிலும் என் காவல் தூதரை எனக்கு துணையாக வாருங்கள் என என் ஆண்டவரின் விருப்பத்தை சொல்லித்தாருங்கள் என்று உன் கண்களை மூடி இதயத்தில் நினைத்துக்கொள். அப்பொழுது அவர்கள் உனக்கு உதவுவார்கள் என்று சொல்லுகிறார் நம்பிக்கையோடு தூய அவிலா தெரேசம்மாள். அன்புக்குரியவர்களே, இந்த விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே கடவுள் நம்மீது எவ்வளவு அக்கறை கொண்டு காவல் செய்கிறார் என்பதை நாம் அனுபவித்து பார்க்க வேண்டும். அதே போன்று நாமும் நம்மவர்களை அக்கறையோடு காவல் செய்கிறோமா என்பதை கரிசனையோடு நாம் ஆய்வு செய்ய வேண்டும்.
நிச்சயமாக கடவுள் நம் மீது நிபந்தனை இல்லாமல் அக்கறை காட்டுகிறார், கரிசனை காட்டுகிறார். எனவேதான் நீங்களும் நானும் இன்றைக்கு கொஞ்சமேனும் மகிழ்வோடும் அமைதியோடும் இருக்கிறோம் என்பதற்கு நாம் சாட்சிகள். காவல் தூதர்களை நாம் பார்க்கும் போதெல்லாம் கடவுளின் அக்கறை நமக்கு தெளிவாய் விளங்குகிறது. கடவுளின் பாதுகாவல் நமக்கு விளங்குகிறது. அதே போன்று கடவுள் நம்மை காக்கிறார். ஆகவே காவல் தூதர்களை தந்திருக்கிறார். தந்த கடவுள் நம்மையும் காக்கின்ற பணியை செய்ய சொல்கிறார். அக்கறையோடு அடுத்தவரை காக்கின்ற காவல் செய்கின்ற பணியை நாம் செய்ய சொல்லுகிறார். செய்ய வேண்டும் என்ற அழைப்பும் கொடுக்கிறார். செய்ய நாம் தவறி விடுகிறோம். பல வேளைகளிலே காவல் காப்பதையே பாதுகாப்பதையே நாம் அரசியலாக்கி செய்கின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளோம் நாம் இன்றைக்கு. எனவே அந்த அரசியல் தன்மைகளெல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு முடிந்தவரை நம்முடைய அடுத்தவர்களை, அயலார்களை, இந்த அகில உலகத்தை காவல் செய்கிற பாதுகாக்கக்கூடிய பணியிலே நாமும் கடவுளோடு கரம் கோர்ப்போம். நிறைவாழ்வு பெறுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, நீரே எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து வருகிறீர் என உணர்ந்து நாங்கள் நன்றியோடு வாழ்ந்திடம், அதே வேளையில் எங்களோடு இருக்கின்ற மக்களை நாங்களும் காவல் செய்திட, பாதுகாத்திட எங்களுக்கு தேவையான வலிமையை, ஆற்றலை தாரும். ஆமேன். யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே.
நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பு தெய்வமே, காலந்தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே, காலந்தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய்.
காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே. துயரம் என்ற போது துணையாய் வந்த தெய்வமே. துன்பத்துயரம் என்ற போது துணையாய் வந்த தெய்வமே. உள்ளம் நொறுங்கி உடையும் வேளை உன்னை தேடி ஓடி வந்தேன். கருணை தெய்வமே, கரங்கள் தாருமே. கருணை தெய்வமே, கரங்கள் தாருமே. காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே. விடியல் நோக்கி நெருப்புத் தூணாய் பாலை நிலத்தில் நடத்தினாய். பிடியல் நோக்கி நெருப்புத் தூணாய் பாலை நிலத்தில் நடத்தினாய். கடலை அடைய துடிக்கும் ஆராய் உந்தன் வழியில் நடக்க வந்தேன். உடனே வாருமே, உதவி தாருமே. உடனே வாருமே, உதவி தாருமே. காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே. காலம் தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே, காலந்தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.